நூலை வந்து முதன்மையாக்கி இவ்வளோ நேரமாக அழகு பார்த்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சொற்கள் வந்து என்னோட ஊர் மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சிச்சு, நான் பார்த்த மனிதர்கள்ட்ட இருந்து கிடைச்சிச்சு. அதை எழுதுறதுக்கான ஊக்கம் வந்து என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள், தோழர்கள், நண்பர்கள் இவங்கள்ட்ட இருந்து கிடைச்சிச்சு. விக்னேஷ் வீரமணியின் தரவுகளின் குவியலா நான் இருக்கும்போது அதை எப்படி அதை வெளிப்படுத்தணும், அகச்சிந்தனை வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்கு அந்த நண்பன் வந்து ரொம்ப மிக முக்கிய காரணம். ஒரு படைப்பு வருது அப்படின்னா யாராவது வந்து எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தையோட உனக்கு குழந்தை பிறந்தது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா உலகத்துல? அந்த கஜினி நம்பி சொல்றேன், சிதம்பரம் வேங்கை அவர் எழுதும் போது அது வெளியீட்டு விழாவில் நான் அடைஞ்ச மகிழ்ச்சியோட புத்தகம் வெளியிடும் போது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்றதா, இந்த மாதிரி மனிதர்களை எல்லாம் சம்பாதிச்சதுதான் என்னால எழுத முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து படைப்பு அப்படின்றது, இலக்கியம் அப்படின்றது அனுபவத்தின் சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வயசு கம்மி, அனுபவம் கம்மி, ஆனா இது வந்து உண்மையின் சாரம் அப்படின்னு சொல்லலாம். அவையோருக்கும் சபையோருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல அவைன்னு ஒன்னே அமைக்கல, எல்லாமே சபையாவே அமைச்சு அது வந்து பாலாஜி ஐயா தான் அதை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அந்த மாதிரி நூலை வந்து முதன்மையாக்கி இவ்வளவு நேரமா அழகு பார்த்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கதிர் நம்பி தோழர் பேசும்போது சொன்னாரு, இந்த மாதிரி சுகப்பிரசவமா நடந்து முடிஞ்சிருக்குது, ரொம்ப விரைவா அப்படின்னு சொன்னார். ரொம்ப குறுகிய காலத்துல நடத்தணும். எனக்கு வந்து இதுல என்னுடைய மகன் சிறகன், மகள் அன்றில் அப்படின்னு போட்டிருக்கோம். அன்றில் பிறந்து 42வது நாள் இன்னைக்கு. கிட்டத்தட்ட மறுபடியும் இன்னொரு பிரசவம்னே சொல்லலாம், இன்னொரு குழந்தை அப்படின்னே சொல்லலாம் கோட்டம். அந்த அளவுக்கு இந்த நூலோட நான் வந்து ஒன்றி போயிருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கடுத்தது என்னோட அப்பா கிட்டத்தட்ட ஒரு 90களில் வந்து முதல் முறையா சென்னைக்கு போறாரு. சென்னைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வருது. அப்போ வந்து தாம்பரத்துல வந்து அவர் நின்றுட்டு, அந்த ஓவர் பிரிட்ஜ்ல நின்றுட்டு இடது பக்கம் திரும்பி பாக்குறாரு. அப்படியே வெள்ளக்காடா கூட்டம், பெரிய கூட்டம் வரக்குள்ள வந்து அப்ப நான் என்ன நினைச்சேன்னாண்டா, இவ்வளவு பெரிய கூட்டத்துக்குமே வந்து நம்ம திருவிழா அரமங்காட்டு கோட்டத்துல விளையிறது ஒரு நாளைக்கு பத்தாதே அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருக்கிறாரு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா மேலக்கரை கோட்டமே பத்தாதே அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதா என்கிட்ட அவர் பகிர்ந்திருக்கிறாரு. அப்பாவுடைய சொற்கள் நிறைய இருக்கு, தில்லைவிளாகம் மண்ணினுடைய சொற்கள் நிறைய இருக்குது. இன்னும் சொல்ல போனா தோழர் தியாகுவை பத்தி பேசினாரு. தோழர் தியாகு வந்து ஒரு இடத்துல சொல்லுவாரு, உற்பத்தி அப்படின்றதே வந்து மக்களுடைய உழைப்பு தான், மொத்தமா வந்து சமூகம் தான், சமூகத்தினுடைய விளைச்சல் தான் உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாரு. அதே வகையில நான் அந்த படைப்புக்குமே வந்து நான் வந்து அதான் நான் சொல்ல விரும்புறேன். இதுல இருக்கிற எல்லா சொற்களுமே வந்து கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சொற்கள். எனக்கு நான் வந்து பாலாஜியாட்டே சொல்லிடுறேன், வயசு பத்தல சார், நான் ரொம்ப லேட்டா பிறந்துட்டேன், அதுக்கு வேற ஏதோ ஒரு இது சொல்லலாம், உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எழுது அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு மையருமை அப்படின்னு ஒரு குறுநாவல்ல வந்து மொத்த சமயங்களையுமே இழுக்க வேண்டி வந்துச்சு. அது இன்னும் வெளிவரல, எழுதி முடிக்கப்பட்டிருக்குது. அது கொஞ்சம் அதுல வேலை இருக்குது. மொத்தமா உலக சமயங்கள் அத்தனையுமே எழுதிட்டு நம்மளுடைய தமிழர் சமயத்தையும் எழுத வேண்டி இருந்துச்சு. ஆரிய மரபுக்கு எதிராக எழுத வேண்டி இருந்துச்சு. ரொம்ப பெரிய வேலை இருந்துச்சு அதுல. இவ்வளவும் இருக்கே சார், நான் நாட்டார் வழக்கட்டியெல்லாம் முழுமையா நான் என்ன படிக்கலையே அப்படின்னு நான் சொல்லும்போது, என்னென்னலாம் படிக்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னா உனக்கு அதுக்கான புத்தகங்கள் எல்லாமே தர்றேன், அதை பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா உனக்கு இப்ப எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு வரைக்கும் எழுது அப்படின்னாரு. எழுதி முடிச்சோடனே அது நிறைவா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இதை வந்து அதான் நான் சொல்றேன், சமூக உற்பத்தின்னு சொல்றேன். சொற்கள் வந்து என்னோட ஊர் மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சிச்சு, நான் பார்த்த மனிதர்கள்ட்ட இருந்து கிடைச்சிச்சு. அதை எழுதுறதுக்கான ஊக்கம் வந்து என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள், தோழர்கள், நண்பர்கள் இவங்கள்ட்ட இருந்து கிடைச்சிச்சு. பேர் மட்டும் எடிட் பண்ணவர் போட்டார் அலையதி செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு. இது உற்பத்தி எல்லாமே வந்து சமூக உற்பத்தி தான் இந்த படைப்பு. அந்த வகையில இது எந்த நேரத்துலயுமே இந்த படைப்பை வந்து என்னோடது அப்படின்னு நான் சொல்லிக்க முடியாது. இறுதியா நான் வந்து இது உண்மையா, இந்த கதையை வந்து உண்மையா அப்படின்னு கேட்கறதுக்கு நான் ஒரே ஒரு விளக்கத்தை மட்டும் சொல்லி நான் ஏற்புரையை முடிச்சுக்கலான் இருக்கேன். ஏன்னா ஏற்புரையுடைய இலக்கணம் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ரத்தன சுருக்கமா முடிஞ்சிடணும் அப்படின்னு தான் இலக்கணம். சிறுகதை தான் இலக்கணத்தோட எழுதல, அது போன வாக்கில் போயிட்டு இருந்துச்சு. ஏற்புரையை வந்து இலக்கணத்தோட முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜியா சொல்லும்போது சொன்னாரு, அந்த வெள்ளத்துணியை வந்து சுத்தி அந்த நடு வீட்டுல கடந்த குழந்தை கிடக்குது,
பண்ண வந்து உள்ள வர்றாரு. வந்தோடனே பண்ண வர்ற நேரத்துல அழுக்கு துணியை வந்து சுருட்டி நடுவுல போட்டு வச்சிருப்பாவ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி ஓங்கி ஏத்துவாரு. செவத்துல அடிச்சு குழந்தை வந்து இறந்துரும் அப்படின்னு சொல்லி அவரு பாலாஜியா சொல்லியிருப்பாரு. அந்த இன்னொன்னு ஒரு கதையில வரும். நான் கூட அவர்கிட்ட சந்தேகமா கேட்டேன். அந்த ஒரு பண்ணையாரு அவருடைய அசிஸ்டண்ட் என்ன சொல்லுவோம், மணியார். குழந்தைய வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மனைவி வந்து அப்போ ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைய வந்து ஒரு துணியில் அப்படி சுற்றி போட்டு பின்னாடி யானை வளர்க்கிட்டு இருப்பாங்க. அப்போ பண்ணையார் வந்துடுவார். பண்ணையார் வந்து எங்கேயும் போனா இவர் கூட்டிகிட்டு போவார். அங்கே வந்து வாசல் நிற்பார். ஐயோ பண்ணை வந்திருக்காரு, நம்ம அப்படி கவனிக்காமல் இருக்கமே, இல்லை வீடெல்லாம் சுத்தமாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவார். துணி சும்மா துணி சுற்றி கிடக்கும். ஐயா அழுக்கு துணியெல்லாம் வீட்டில் கிடக்கு அப்படின்ட்டு ஒரு எத்து விடுவார். குழந்தையோட போய் அந்த சோத்தில் அடிக்கும். நான் அவர்கிட்ட கேட்டேன், இது என்ன அது சும்மா கற்பனை நேதி விட்டுருக்காங்க, இந்த மாதிரி எங்கே நடந்திருக்கு? இல்லை சார் அது நான் சொல்கிறேன் அப்படின்ட்டார். யூடிஆர்எல் பட்டா வந்து பிரிஞ்சது இல்லை, அந்த பிரியும் போது பல பேருக்கு வந்து அந்த பட்டா சரியா வந்து விழாம போய் கூட குறைச்சி போய் ஒரு சிக்கலானுச்சு. நிறைய சர்வேயன் வந்து உடஞ்சிருச்சு, ஏபின்னு உடஞ்சி அதை வந்து மறுபடியும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுல சில சிக்கல் நிறைய வந்துருச்சு. அது மாதிரி ஒரு சிக்கல் வந்து எங்க ஊர்ல ஒன்று வந்து அவர் வந்து என்கிட்ட வந்து நீ சொன்னாதான் அந்த ஆளு கேட்பாரு. ரொம்ப சின்ன வயசுலயே வந்து நான் போய் சில பேர்கிட்ட பேசினா கேட்டுக்குவாங்க, பையன் தம்பி சொல்லுது அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த அளவுக்கு அப்பா வந்து அந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு போனாங்க. அப்போ அதுக்காக நான் போய் பேசும்போது கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை வந்து 6 வருஷ கால பிரச்சனை. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிக்கவே முடியல. நானும் முயற்சி செய்து பார்த்துட்டு அப்பா தவறிட்டாங்க. அதுக்கு பிறகு நான் சவுதி போயிட்டேன். சவுதியிலேருந்து கிளம்பும் போது ஊருக்கு வரும்போது என்னோட அத்தானுக்கு ஃபோன் அடிச்சு நான் கேட்குறேன், அத்தான் அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சா? ஏன்னா நான் ஊருக்கு வர்றேன், திரும்ப அவர் வந்து என்னட்ட செந்தில் நீ இப்படி சொல்லிட்டு போனியா அப்படின்னு கேட்டுட்டாங்களா, பதில் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்கல. இல்லை செந்தில் அது முடியல, அதெல்லாம் முடிகிற வேலை இல்லை, நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. நான் ஊருக்கு வந்தேன். வந்து 20 நாள் லீவ்ல வந்தேன். கிட்டத்தட்ட 15 நாள் ஓடிடுச்சு. நேத்து வந்து அவர்கிட்ட இருந்து கால் வந்துச்சு, செந்தில இந்த மாதிரி நீ வந்து கிட்டத்தட்ட 1 வருட காலம் அதுல போராடினேன், அப்படியே பாதியில விட்டுட்டு போயிட்டியா, அது என்ன ஏதுன்னு கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. என்னால என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. சொல்லிட்டு அவரு ஒண்ணு சொன்னாரு, அது ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சுடா, கிழக்கே இருந்து ஒரு சர்வேயர் வந்தான், வந்து அதை வளர்த்து அதை அளந்து சரியா உடைச்சு அதை முடிச்சுட்டான்டா. அப்பா வந்து தெய்வமா போய் இருந்தா கிழக்கே இருந்து அந்த ஆளை அனுப்பிச்சிருக்கான், நீ விட்டுட்ட, அதனால அந்த ஆளை வந்து உங்க அப்பா தான் அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னாரு, என் 4.5 லட்சம் ரூபா பணத்தோட நான் அதுல இருந்து வெளியாயிட்டேன். இப்ப எனக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. நான் வேட்டிட்டு கட்டாம ஏதாவது கல்யாணத்துக்கு போயிருவேனா என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு நான் சந்தோஷத்துல இருக்கிறேன். நான் வந்து பொண்ணை வந்து பார்க்கலாம், 2 நாள்ல வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு, வச்சாரு. அவருடைய அப்பா தெற்கு காட்டுல வந்து காமெடியில வந்து அவரு பாட்டு பாடுவார், ரொம்ப அருமையா. எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி வந்து பாடும்போது சிவனை வந்து சொல்லுவாரு, நந்தி வாகனத்தில் ஏறி குந்தியே உலகு சுத்தும் நாணங்கட்ட பரதேசி சிவன் அல்லவா அப்படின்னு சொல்லி, நாளும் பிள்ளை கறி தின்னும் நீசன் அல்லவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. பிள்ளைக்கறி சிறுத்தொண்டர் புராணத்தை பேசுறாரு. அந்த ஐயா வந்து 90 வயதுல கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போனாரு. அவருடைய அண்ணன் தான் வந்து தில்லை விளாகத்துல நான் ஒரு 20 நாள் 30 நாள் குழந்தையா எத்துப்பட்டு இறந்தவர். அவரு உயிரோட இருந்திருந்தா இன்னைக்கு வந்து 93 வயசு. 40 நாள்ல இல்ல 20 நாள்லயோ பண்ண வர்றாருன்னு சொல்லி இறந்து போனது. எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, உண்மையா அப்படின்னு நீங்க ஏதாவது கோட்டத்துல ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து தொட்டு காட்டி இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இப்படிதான் பதில் சொல்ல முடியும். இன்னாரு இப்படி ஆணிச்சு, இன்னைக்கு ஆணிச்சு, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை அப்படின்னு எனக்கு சொல்ல முடியும். இது வந்து படைப்பு அப்படின்றது, இலக்கியம் அப்படின்றது அனுபவத்தின் சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வயசு கம்மி, அனுபவம் கம்மி, ஆனா இது வந்து உண்மையின் சாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மண்ணில் நடந்த உண்மையான நிகழ்வுகள் நான் கேள்விப்பட்டது, அது வந்து என்னை எப்படி பாசிச்சு அப்படின்றதான் நான் எழுதியிருக்கிறேன். இப்ப சிறுத்தொண்டர் புராணம் அதுல வருது இல்லையா, அவர் பாடுறாரு இல்லையா, அப்புறம் குழந்தை செத்து போனாலும் அப்புறம் சிறுத்தொண்டர் புராணம் எங்கிட்டு வந்துடும், அதை நான் சேர்த்து எழுதுறேன். அந்த வேலையை தான் நான் பண்ணுவேன். உண்மையினுடைய சாரம் தான் கோட்டவம். அப்பா வந்து அதிக நேரத்தை செலவு செய்த இடம் வந்து கோட்டவம். இதோட ஏற்புரை முடியுது. நன்றியுரை அடுத்து அதோட சேர்த்து முடிச்சிடலான் இருக்கேன். இது எப்படி சொல்றது அப்படின்னு தெரியல எனக்கு. ஏன்னா எல்லாருமே பார்க்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருமே என்னை வந்து எழுதுறதுக்கு அவ்வளவு ஊக்கப்படுத்தினாங்க. தொடர் கதிர் நம்பி ஆகட்டும், சிவாஜி ஐயாவா இருக்கட்டும், பாலாஜி ஐயாவா இருக்கட்டும், இங்க இருக்கிற எல்லாருமே, சரவணம் ஐயாவா இருக்கட்டும், எல்லாருமே என்ன ரொம்ப என்னன்னா ஒரு படைப்பு வருது அப்படின்னா யாராவது வந்து எனக்கு
எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தையோட உனக்கு குழந்தை பிறந்தது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா உலகத்துல? ஆனா கஜினி ரவி சொல்றாரு, சிதம்பர வேங்கை அவர் எழுதும் போது அது வெளியீட்டு விழாவில் நான் அடைஞ்ச மகிழ்ச்சியோட புத்தகம் வெளியிடும் போது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்றதா. இந்த மாதிரி மனிதர்களை எல்லாம் சம்பாதிச்சதுதான் என்னால எழுத முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நன்றி அப்படின்லாம் சொல்லி அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்றது தெரியல. வரைக்கும் பார்க்காத ஆட்கள்லாம் வந்து நிறைய நான் பார்த்துட்டு இருக்கிறேன். தங்கை சுகன்யாவா இருக்கட்டும், அம்பிகாபதி ஐயாவா இருக்கட்டும், இந்த நிகழ்வு வந்து நடக்கிறதுக்காக வந்து ரொம்ப என்னோட கோடியக்கரையெல்லாம் அலைஞ்சு அந்த இடத்த வந்து தேர்வு பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் முயற்சி பண்ணா இருக்கட்டும், வீரமணி ஐயாவா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் எல்லாருமே வந்து இது சிறப்புறம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரியப்பட்டாங்க. அதே நேரத்துல இன்னும் அகம் சார்ந்து சொல்லணும்னா இது புறம் சார்ந்து இவங்க எல்லாமே உதவி பண்ணாங்க. அகம் சார்ந்து எனக்குள்ள சில தெளிவு வர்றதுக்காக என்னுடைய நெருங்கிய நண்பர்கள்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். விக்னேஷ் வீரமணியின் தரவுகளின் குவியலா நான் இருக்கும்போது அதை எப்படி அதை வெளிப்படுத்தணும், அகச்சிந்தனை வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்கு அந்த நண்பன் வந்து ரொம்ப மிக முக்கிய காரணம். வட்டார வழக்கு படைக்கிறவன் கிராமம் சார்ந்து போறவனால ஒரு ஆழமா சிந்திக்கும் போதே வந்து அவனுடைய குடும்ப சூழலையும் வந்து ஒரு பெரிய ஒரு வட்டமா இருக்கும். அதையும் வந்து சேர்த்து அவன் வந்து இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். கெடுவாய்ப்பாக என்னுடைய அப்பா அம்மா 2 பேருமே 34 வயசு எனக்கு தவறிட்டாங்க. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்ன அம்மா தவறிட்டாங்க. நிறைய வருத்தப்பட்டாச்சு. அதனால அது ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வா இதை மாத்திர வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் சாதாரணமா சொல்றேன். அப்படி இருக்கும்போது மாமா அங்க உட்காந்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த இழப்பை வந்து ஈடுகட்டி என்னையும் குடும்பம் சார்ந்த சிக்கல்களையும் அதனுடைய வழிகளையும் துயரங்களையும் ஈடு கொடுத்து இழுத்துட்டு போனதுனாலதான் எழுத முடியுது. அந்த வகையில் வந்து விழாவை சிறப்பு செய்தமைக்கு எல்லாருக்குமே வந்து சிறந்த ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவது நான் விட்டு இருந்தேன்னா பெருசா நினைச்சுக்காதீங்க. ரொம்ப நன்றி.